அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. நேற்று மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு பிரம்மாண்டமா மிக சிறப்பா நடந்து முடிந்த மாநாடை பற்றி பார்க்கலான் இருக்கோம். வெற்றியா தோல்வியா? 100% மாநாடு வெற்றி. அதுக்கு உழைத்த அருமை தம்பிகள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இதை முன்னெடுத்து சென்ற அண்ணன் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மாநாட்டில் சில குறைகள் இருந்துச்சு, பல நிறைகள் இருந்துச்சு. இதில் என்னன்னா, இப்போ நம்ம டிவிகே தலைவர் அண்ணன் விஜய் நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சாங்களா? ஒரு ரசிகனா நான் திருப்தி அடைஞ்சனா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய 1000 வாட் கேள்வி. ஸோ எனக்கு திருப்தி தான். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அண்ணன்ட்டேருந்து இன்னும் நிறையா விஷயங்கள் எதிர்பார்த்தேன். ஒரு 35 நிமிஷம் 36 நிமிஷம்னு நினைக்கிறேன், அதோட முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் நிறையா பேசியிருக்கணும். அண்ணன் போன மாநாட்டை பொறுத்த அளவில் இது கொஞ்சம் கம்மியான இதுதான். என்ன கேட்டால் சொல்லுவேன். நான் ஒரு ரசிகனா, ஒரு தொண்டனா இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு ஒரு ரசிகனா ஏமாற்றம். அண்ணன்ட்டே இன்னும் நிறையா பல விஷயங்களை, தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை, நிறையா விஷயங்களை இஷ்யூஸ் அண்ணன் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ எனிவே அண்ணனையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தம்பிகள்லாம் நாளே போயிட்டாங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதனால அண்ணன் குறைவாக பேசியிருப்பாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாநாட்டில் அண்ணனுடைய ரோலை கரெக்டாக பண்ணாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அண்ணனுடைய ரோலை அவங்க சரிவர செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் சில பிரச்சனைகள் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம தம்பிகளிடம் தான் நிறைய பிரச்சனைகள். நம்ம தம்பிங்க நிறைய கண்டென்ட் அள்ளி வீசிட்டான். தம்பிங்க எப்படின்னா நிறைய விஷயங்களை எடுத்து கொடுத்துட்டான். யூடியூப்புக்கு, நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய கண்டென்ட் எடுத்து அப்படியே அள்ளி தெளிச்சு. இதுக்கு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏன்னா இது அந்த ஆர்வ கோளாறுல நடக்கிற விஷயங்கள் தான். நம்ம தம்பிங்களுக்கு நிறைய புரிதல் வேணும் தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதை எப்படி சரி செஞ்சிருக்கலாம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், ஒன்றியத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், இவங்களுக்கு சரியான ஒரு மெசேஜை கொடுத்து, நீங்க கூட்டி வர்ற தம்பிங்களை இப்படி வழி நடத்தி இப்படி கொண்டு நம்ம மாநாட்டு மேடைக்கு கொண்டாந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை இந்த பொறுப்பாளர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காது. இப்ப இந்த தப்புனால இதனால நமக்கு என்னன்னா, யாருக்கு கெட்ட பேர் ஆகும்னா, டிவிகேங்கிற ஒரு கட்சியினுடைய மொத்தமா பாதிப்புகள் பூரா கட்சி தலைமையே சாரும். நாம பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம தம்பியை போயிட்டு டாஸ்மார்க்ல போய் சரக்கு வாங்குறான்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குடிக்கிற பசங்க இருப்பாங்க, குடிக்கிற தம்பிங்க அண்ணங்க இருப்பாங்க. இதை நீங்க வேற இடத்துல பண்ணிட்டு வந்திருக்கணும். இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கழுகு பார்வை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே உங்கள்கிட்ட உள்ள குறைகளை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதை தான் பெருசாக்கி பீப் போட்டு ஊதி காட்டுவாங்க, பெருசா பலூன் மாதிரி ஊதி காட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது யாரு? நம்ம தம்பிங்க. இது யாரை பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அண்ணன் விஜய் பேரு தான் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி தப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. இதை நான் ஒரு விஜய் ரசிகனா, ஒரு பார்வையாளனா, இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியத கடமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தம்பிங்க முன்கூட்டியே அங்கே போயிட்டு அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே இடம் பிடிச்சி அந்த இதெல்லாம் பேரிகேட்லலாம் ஏறினது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம கொடிக்கம்பம் வச்சவன், கொடிக்கம்பத்தை இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பரான இன்ஜினியர்ஸ், லிஃப்டிங் இன்ஜினியர்ஸ் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணுற அந்த பெல்ட்,
அந்த லிஃப்டிங் கியர் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி அதை எடுத்துருக்கணும். 2வது தப்பு. அடுத்து நம்ம தம்பிங்க பனைமரத்துலலாம் ஒரு தம்பி ஏறி நின்னாப்ல. அதெல்லாம் வந்து அடுத்து நம்ம அந்த ஸ்பீக்கரு இந்த இதெல்லாம் நம்ம ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி எல்லாம் கட்டியிருந்த இடங்கள்லாம் மேலே ஏறி ஃபுல்லாக நின்னாங்க. இதெல்லாம் ரெக்கார்டு பதியும். டிவிகே மாநாட்டில், மதுரை மாநாட்டில் இப்படிலாம் தொண்டர்கள் இது மாதிரிலாம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா ரசிகர்கள் தான் பண்ணுவாங்கங்கிற கெட்ட பேரை உருவாக்குறது யார்? அதே போல் நம்ம தம்பிங்க வந்து வரும்போது பஸ்ஸு, வேனு இது மேலெல்லாம் ஏறி நின்று கொடிகளை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப சேஃப்டியே சுத்தமாக சேஃப்டியே இல்லை. அதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் 10 ஓட்டு போகுதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுங்க தம்பிகளா. 10 ஓட்டு நம்மளை விட்டு போயிருச்சு. ஏன்னா சாமானியர்கள் பார்ப்பாங்க, என்ன இப்படி பண்ணுறானுங்க இந்த பயலுங்க, என்ன இப்படி செய்கிறானுங்க, இவனுங்களை நம்பி நாட்டை எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, மனநிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம கட்சியை நீ வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான சுய ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை. அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அது எல்லாமே கட்சியை தான் பாதிக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை நான் பேசுறதுனால என்ன நீங்கள் வந்து என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான சில அறிவுரைகளை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து தொண்டர்கள் கூடுமானவரையும் சின்ன பசங்க கொஞ்சம் ஆர்வமாக தான் இருப்பாங்க. இதை பொறுப்பாளர்கள் முன்னெடுத்து இதை கொண்டு போய் சேர்த்து தம்பிகளுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு அதன் பிறகு ஒரு மாநாடு, மீட்டிங்கு, பொதுக்கூட்டங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது இவனுங்களை வழி நடத்தி ஒரு நாளே நாளைக்கு போகிறோம்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் போகிறோம்னா இன்றைக்கே கூப்பிட்டு வச்சு தம்பிங்கள்கிட்ட ஒரு 10 பேருக்கு ஒரு குழுவாக பிரித்து அவனுக்கு இந்த மெசேஜை கொண்டு சேருங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை கேட்கிற தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், தமிழக வெற்றி கழக கட்சியை சார்ந்த நம்ம தம்பிகள், அண்ணன்கள் எல்லாரும் வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம். நம்ம அண்ணன் விஜய் பவுன்சர் வச்சிருக்காரு. யாருக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர் இந்த பாதுகாப்பு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்குற தொண்டர்கள் நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாருக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு அண்ணனுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. கட்சியை பிடிக்காதவங்க, எதிரிங்க, சில பல அடுத்த கட்சியை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் யாரும் வந்து அண்ணனை தாக்கிடக்கூடாது, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்காக பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா பாருங்க, நேற்று மாநாட்டை திரும்ப வீடியோ இருந்துச்சுன்னா யூடியூப்ல இருக்கும், மாநாடு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த பவுன்சர்கள்லாம் எதுக்கு யூஸ் ஆனாங்க தெரியுமா? தம்பிகளுக்கிட்டேருந்து அண்ணனை பாதுகாக்க. வெக்கமா இல்லை? கஷ்டமா இல்லை? ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு நீங்க பண்ற வேலைகள். அண்ணனை எட்ட இருந்து பார்த்தாலும் பார்க்க தான் போறீங்க. அண்ணன் என்ன பேசுறாங்க, அவங்க என்ன செய்ய சொல்றாங்க, எப்படி எல்லாம் பயணிக்க சொல்றாங்க, அதெல்லாம் உள்வாங்கிட்டு அதன்படி பயணிக்கிறது தான் சரியான சிறந்த வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நான் பேசியிருந்ததுல ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் நீங்க தப்பா பேசுறீங்கன்னு. நான் தப்பாவே பேசலை. நான் நடந்ததை நேற்று நான் ஃபுல் டே உட்காந்து காலையிலிருந்து டிவி சேனலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அது முடிகிற வரலையும் வேற எங்கேயுமே போகல. அது காரணம் என்னன்னா அண்ணன் மேல உள்ள மரியாதை. அண்ணன் வரணும். நேற்று சொன்னாங்க டிஎம்கே அழிக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா, எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கு. திராவிட கட்சிகள் இரு பெருங்கட்சிகளும் தொடைத்து அழிக்கணுங்கிற எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்கு. அதை எல்லா கட்சியினரும் அதை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுடைய சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதனால என்ன சொல்ல வரேன்னு எல்லாரும் உங்களுக்கு தெரியும். பட்டு இந்த மாதிரி அடுத்த முறை இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்காத அளவுக்கு நம்ம தலைமையும், ரெண்டாவது வந்து மாவட்ட, மாநில, ஒன்றிய பொறுப்பாளர்கள் இது பொறுப்பெடுத்து தெளிவான ஒரு வகுத்து தெளிவான வழி இதுதான், இதுதான் நம்ம வந்து இப்படிதான் பண்ண போறோம், இப்படிதான் நம்ம நடந்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக இது பண்ணி நீங்கள் போகணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட
மக்களை பாதிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து கட்சியை தான் பாதிக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சுய ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் வந்து கட்சியில் பயணிக்கும் போது ரொம்ப வளர்கிற கட்சி, ஆரம்பிச்சிருக்க கட்சி, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்காதீங்க. அதை நீங்கள் எப்படி தவிர்க்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்தடுத்த முன்னெடுப்புகளில் தெளிவான ஒரு புரிதலோட செய்யுங்க. அடுத்தடுத்த உங்களுடைய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் வெற்றி பெற அண்ணனுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனல் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.